சென்னைக்கு மிக அருகில் உள்ள லொக்கேஷனில் தாங்க நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கேன். அப்படி எந்த லொக்கேஷன் நீங்கள் கேட்பீங்க? ஆமாங்க, சென்னைக்கு மிக அருகில் உள்ள லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மார் லொக்கேஷனுங்க. பொன்மார் லொக்கேஷனில் நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னைக்கு சேல்ஸ்க்கு எடுத்துருக்கோம். அதாவது நார்த் ஃபேசிங் டைரக்ஷனில் பொன்மார் ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பொன்மார் ஜங்ஷனில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொன்மார் ஜங்ஷனுங்க, பொன்மார் ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டருங்க. மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். அதாவது மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டூட் ஸ்கூலுங்க. பொன்மார் ஜங்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டூட் ஸ்கூலுங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே பொன்மார் ஜங்ஷன்லேயே அமைஞ்சிருக்கு. அதாவது மேடவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடில் உங்களுக்கு பஸ் போகிற மெயின் ரோடுங்க. அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அமைஞ்சிருக்கு. நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய ரோடு எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஓவரலாக இந்த ரோடோடைய அப்ரோச் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கான என்ட்ரன்ஸ், அதாவது ஆர்ச்சி, இந்த லேஅவுட்டு உள்ளே நம்ம என்ட்ரி பண்ணுறோம். இந்த லேஅவுட்டுக்குடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா வடிநீர் கால்வாய் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு, நம்ம பிளாட்டுக்கிட்டேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டை சுற்றி உள்ள ரோடு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வடிநீர் கால்வாய் வந்து இந்த லேஅவுட்டோடைய ப்ரொமோட்டர் அமைச்சிருக்காங்க. இங்கே இந்த லேஅவுட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 7 இயர்ஸ்க்கு ஒரு முன்னாடி தாங்க போட்டிருக்காங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட்டுங்க. பொன்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தாங்க. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்ரு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூர்வீக, அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஊரே வந்து விவசாய பூமியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ப்ரொமோட்டர்ஸுங்க வந்து லேஅவுட் போட்டு கரெக்டாக முறைப்படி டிடிசிபி அப்ரூவல் வாங்கி லேஅவுட் போட்டிருக்காங்க. அது ஒரு தனி ஒரு சிறப்புங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வடிநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி வியூ பார்த்துட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் பண்ணி இப்போது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடிய ஊருன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா சென்னைக்கு மிக அருகில் உள்ள லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இப்படி இருந்த ஊர் தான் இன்றைக்கி வேளச்சேரிலாம் வந்து டாப் மோஸ்ட் சிட்டியாக இருக்குது. இப்போது அதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இதே பொன்மாறு கண்டிப்பாக ஒரு பெரிய சிட்டி லிமிட்டடாக உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஊருங்க. கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடும் இருக்குது. இந்த லேண்டோடைய சைஸ் 30க்கு 55, அதாவது நார்த் ஃபேசிங் டைரக்ஷனில் 30 அடி, லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 55. இந்த ரோட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட் சுற்றி உள்ள ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த பொன்மாறு லொக்கேஷனை பற்றி நான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, பொன்மாறு இன்னும் மிக சிறப்பான ஒரு ஊருங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக ஆச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, வண்டலூர் போகணும்னாலும் சரி, கேளம்பாக்கம் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் இது ஒரு மிடில் பிளேஸுங்க. நாவலூர், சிறுசேரி கூட இது மிடில் பிளேஸுங்க. இன்னும் பிரம்மாண்ட வளர்ச்சியை இந்த பொன்மார் லொக்கேஷன் அடையுங்க. நீங்கள் நிச்சயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் மேலும் விவரத்தை கொடுத்துட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட்டு அவங்க கோட் பண்ணியிருக்கு 3600 ஒரு சதுரடி விலை பேர் ஸ்கொயர் ஃபீட் 3600 ஸ்கொயர் ஃபீட். நேராக சைட் லிஸ்ட்டு வாங்க, அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். நாங்களும் உங்களுக்கு இந்த ஊரை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் ஒருத்தராகிடுங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் கொடுப்போம். அதாவது நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். Thank you viewers, thank you subscribers.